ஹாய், வெல்கம் டு என்எஸ்கே ஃபேமிலி விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பருப்பு குருமா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, பட்டை வகைகள், அப்புறம் கடுகு, சின்ன சீரகம். இதுதான் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பாசிப்பருப்பு போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டு தண்ணி ஊற்றி குக்கர் ஒரு 3 விசில் வச்சுருங்க. 3 விசில் வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய், தேவையளவு தேங்காய், சோம்பு, நான் கசகசா ஆல்ரெடி ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த கசகசாவையும் போட்டுட்டு தேவையான அளவு பொட்டுக்களை போட்டுட்டு அது நல்லா கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க. கொர கொரன்னா ரொம்ப கொரன்னு இல்லாமல் நேவாகவும் இல்லாமல் கொஞ்சம் ரெண்டுக்கும் நடுவில் திக் கன்சிஸ்டன்ஸில் இது பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். அடுத்து பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதில் நீங்கள் உருளைக்கிழங்கு கூட ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சட்டியில் வச்சுட்டு இப்போது சீரகம், கடுகு, அந்த பட்டை வகைகள்லாம் போட்டுட்டு நல்லா அது வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன்னா அந்த பெரிய வெங்காயத்தை அதில் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப வதங்கணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. சும்மா ஒரு 2 வாட்டி நான் கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் பச்சை மிளகா போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப எல்லாமே வதங்கணும் தேவை கிடையாது. இது குருமானால அவ்வளோது தேவையில்லை. இது நீங்கள் குக்கரில் கூட வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் வச்சுட்ருக்கேன். இப்போ 2 நான் 5 பச்சை மிளகா கீனி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. இந்த பச்சை மிளகா மட்டும்தான் காரம். ஸோ அதனால் இந்த காரத்துக்காக நான் 5 பச்சை மிளகா யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்த குவான்டிட்டி அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் கருவேப்பிலை, பச்சை மிளகா போட்டுட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டேன். வதக்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி எடுத்துக்கிறேன். சின்ன சைஸு 2 தக்காளி, அதையுமே சேர்த்து இதில் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடாமல் இஞ்சியும் பூண்டையும் நான் சும்மா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஸ்மாஷ் பண்ண இஞ்சி பூண்டையும் போட்டுட்டு அதையுமே பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கிட்டு நல்லா அதை கிளறி விட்டுடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்குற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சுருந்த பருப்பு நல்லா இது மாதிரி கடைஞ்சிட்டு அதில் ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா திக்காக இருக்கும். பார்க்குறதுக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றும் போது அது கொதிக்கும் போது இன்னும் கொஞ்சமே திக்காகும். ஏன்னா பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால திக்காகும். ஸோ இப்போ தேங்காய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த தேங்காய் அரைச்ச ஜார்லேயே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையுமே ஆட் பண்ணிக்கினேன். தண்ணியாக நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுறீங்களோ அது கொதிக்க கொதிக்க உங்களுக்கு திக்னஸ் தான் ஆகும். அதனால் எவ்வளோ தண்ணி வேணாலும் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட்டு மாறாது, அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும். குவான்டிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். எனக்கு நான் இன்றைக்கி ஜாஸ்தியாக செய்கிறதுனால நான் 2-3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதை நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விட்டிங்கன்னா அந்த புளிப்பு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதனால் இப்போ நான் தண்ணியெல்லாம் ஊற்றி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு கொதி வரும். கொதிக்கிறப்போ லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுடுங்க. கிளறிட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கிற மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃப் பண்ண வச்சுடுங்க. அவ்வளோதான். இதை என் ஹஸ்பண்டுக்கு இட்லிக்கு வச்சு கொடுத்தேன். அவங்க சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.